guys, welcome back to another cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கம் பேக் டு ஆர்சிபி ஐபிஎல் 2025ல பாசிபிளா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸோட அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிசிஐ செக்ரட்டரி ஜேட்ஷா தான் நியூ ஐசிசி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு ஜேட்ஷா தாங்க ஐசிசி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐசிசி சேர்மனாக பிசிசிஐ செக்ரட்டரியாக இருந்தப்போ இந்தியாவோட டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆகட்டும், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆகட்டும் நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே குளோபலைஸ் கிரிக்கெட்லேயும் எப்படி நம்மளோட ஜேட்ஷா ஐசிசி சேர்மனாக இருந்து பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கணும். அதே போல் நம்ம ஜேட்ஷா ஐசிசி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணதுனால ட்ரை நேஷனல் சீரியஸ்லாம் கொண்டு வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜேட்ஷாவை ஐசிசி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸோட அஃபீஷியல் அப்டேட் எப்பப்பா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி செப்டம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலாக பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இயர்லி செப்டம்பரில் ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ரிப்போர்ட்ஸ் வருதுங்க. கிரிக்பஸ் அது மாதிரி சோர்சஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் என்னென்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா 6 ரிட்டென்ஷன் இருக்க போது அதுக்குள்ளே 4 ரிட்டென்ஷனும் அதே போல் 2 RTMஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கான ப்ரைஸ் மணியும் பார்த்தீங்கன்னா 115 crore to 120 crore வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பிசிசி அஃபீஷியலாக அப்டேட் பண்ணது தான் வரும். இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 ரிட்டென்ஷன் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது, இல்லை 5 ரிட்டென்ஷன் கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025 எத்தனை ரிட்டென்ஷன் இருக்கணும், எத்தனை RTM இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கம் பேக் டு ஆர்சிபி ஐபிஎல் 2025 பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஓனரை கொல்கட்டாவில் மீட் பண்ணாரு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்டிக்கு ரீட்டைன் பண்ணணும்னு கேஎல் ராகுல் விரும்பியிருக்காரு. பட் எல்எஸ்டி ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே ரீட்டென்ஷன் ரூல்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்எஸ்டி கேஎல் ராகுலை ரீட்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நம்ம எல்லாம் என்ன நினச்சேன்னா கேஎல் ராகுலே சொல்லுவார் என்னை ரீட்டைன் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் கேஎல் ராகுல் வந்து என்னை ரீட்டைன் பண்ணுங்கன்னு எல்எஸ்டிகிட்ட சொல்ல எல்எஸ்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஎல் ராகுலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட்டைன் பண்ண வேணாம், வேறு கேப்டன்ஸ்க்கு அவங்க போகிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்காக தான் இருக்குது. மோஸ்ட்டாக கேஎல் ராகுல் எல்எஸ்டியால் ரீட்டைன் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அப்படி வந்தார்னா 3 டீம்ஸ் கூட அவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்லாம் ரிப்போர்ட்ஸ் வருது. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி அவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் தேவை, அதுக்கு போல அவங்களுக்கு ஒரு ஓப்பனர் தேவை. அவர் வேறு லோக்கல் பாய் கேஎல் ராகுல். ஆல்ரெடி ஆர்சிபிக்கும் கேஎல் ராகுல் 2016லலாம் விளாண்டுருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி கேஎல் ராகுலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி கேஎல் ராகுலை வாங்கலாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபாஃப் டூ பிளேசிஸ்க்கு கிடைக்கும். ஒரு சைடு விராட் கோலி, இன்னொரு சைடு கேஎல் ராகுல்னா ஒரு தரமான காம்போவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஎல் ராகுல் ஆர்சிபி வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு எந்த டீம் கேஎல் ராகுலை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே கேஎல் ராகுலை எல்எஸ்டி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.